ஹாய் ஆல், இந்த வீடியோவில் எப்படி ஆலோவேரா ஜெல்ல இருந்து குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. கிட்டத்தட்ட நீங்கள் 5 வாட்டி தலை குளிக்கிறதுக்கு சமம். இந்த குழம்பு ஒரு வாட்டி சாப்பிட்டா. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆலோவேராவை வந்து ஃப்ரண்ட் அண்ட் லாஸ்ட்டில் இருக்க அந்த பார்ட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை லைட்டாக மண் இல்லாமல் வாஷ் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க இந்த முள் மாதிரி இருக்கிறதையும் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. அண்ட் ஒரு சைடில் மேலே இருக்க தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நமக்கு ரிமூவ் பண்ண தோலில் இருக்கிற ஜெல் பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் ஆகாது. நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு சைடில் இருக்க ஜெல்லை பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நார்மலாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நமக்கு குழம்புல போடுறதும் ஈஸி, வாஷ் பண்ணுறது ஈஸி, என்னை எடுத்து சாப்பிடும்போது நமக்கு வந்து ஈஸியாகவே எடுக்க முடியும். இதை விட சின்னதாக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை கட் பண்ணி க்யூப்ஸாக எடுத்துக்கிறேன். கத்தாழையில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே கசப்புத்தன்மை இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து குழகுழப்பும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அது ரெண்டும் போகிற அளவுக்கு ஒரு 10 to 12 டைம்ஸ் வந்து நல்லாவே நீங்கள் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் லைட்டாக வந்துட்டு வார்ம் வாட்டரில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க, தக்காளி 1, பூண்டு வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி, ஒரு லெமன் சைஸில் இருக்க புளியை நான் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வார்ம் வாட்டரில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து காரக்குழம்பா இருந்தாலும் சரி, புளிக்குழம்பா இருந்தாலும் சரி, ரொம்பவே டேஸ்ட் ஏற்றி கொடுக்குறது வந்து இதுதான். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அதில் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயமும் பூண்டும் சேர்ந்து நல்லா வேகிற அளவுக்கு, அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி வரணும். அது நல்லெண்ணெயில் வந்து நல்லாவே சோக்காகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அரைச்சி ஊற்றுறதுனாலும் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போது தக்காளி ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு, முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா சால்ட்டை விட கல்லுப்பு வந்து டேஸ்ட் இன்னும் அதிகமாக ஏற்றி கொடுக்கும். நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாமே நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்துடுங்க. எண்ணெயில் அது ஊறும்போது தான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நல்லாவே மசாலா ஸ்மெல் போயிடுச்சு. நான் இதில் வந்து கிட்டத்தட்ட 200லேருந்து 250 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னுமே வந்து தண்ணி ஆட் பண்ணுவோம், புளி ஊற வச்ச தண்ணி. ஸோ அதனால் வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு கொதி வரும்போது நீங்கள் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கு அப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ அகெயின் வந்து கொதிப்பு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த கற்றாழையை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கற்றாழை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு இல்லை. இது வந்து ஜெல் மாதிரி இருக்கிறதுனால ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அந்த மசாலா உள்ளே இறங்கிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாக இருக்கலாம், நமக்கு எடுத்து பார்க்குறதுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்குது. ஸோ இப்போ நான் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்னென்னா, நான் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம நாட்டு வெல்லம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக இதில் வெல்லம் இல்லை சர்க்கரை ஆட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து இதில் கசப்பு, புளிப்பு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்காக வந்து சர்க்கரை ஆட் பண்ணால் எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆகிடும். அண்ட் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதை தாளிக்கிறதுக்காக நான் அகெயின் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், 2 கரண்டி. நான் இதில் கடுகுக்கு பதிலாக வடகம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி காரக்குழம்பு, வத்த குழம்பு இல்லை நார்மலாக செய்கிற சாம்பாராக இருந்தாலும் சரி, கடுகை விட இந்த வடகத்துக்கு வந்து டேஸ்ட் எப்போவுமே ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்கும். ஸோ நான் வந்து இதில் வந்து வடகம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளிச்சுக்கிறேன். ஸோ இப்போது டேஸ்டான கற்றாழை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அண்ட் வந்து ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ்க்கு, ஸ்கின்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஃபுட்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக இது நீங்கள் மாதத்துக்கு 1 நாள் சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கூட.
அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நம்ம குழம்புல கத்தாழைய சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப அத வந்து நீங்க கிண்ட வேணாம். மேபி வந்து கற்றாழை உடையறதுக்கான வாய்ப்பும் நெறையாவே இருக்கு. பட் நீங்க இத கொதிக்கிறதுக்கு அப்புறம் போட்டு உடனே இறக்கிடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நெறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட்ஸ்ல இன்னும் நீங்க என்ன மாதிரி வீடியோஸ்லாம் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.